ஸ்ரீராம ஜெயம். சர்க்கம் 15. அனுமான் சீதையை காண்பது. அசோக மரத்தின் பூக்களும் பழங்களும் சிவந்த நெருப்பை போல் ஜுவலித்தன. ஹனுமான் சிம்சுவா மரத்தின் மேலிருந்தபடி நாலா பக்கமும் கவனமாக ஆராய்ந்தார். திவ்யமான பூக்கள் பழங்களின் வாசனையினால் அந்த இடம் மனதை ஈர்த்தது. அந்த வனத்துக்கு சற்று தூரத்தில் யாகசாலை போன்ற ஒரு மாளிகையை கண்டார். வெண்மையான 1000 கால் மண்டபம் போல் அது காட்சியளித்தது. அதன் படிகள் பவளத்தால் ஆனவை, மேடைகள் பொன்னால் ஆனவை. இருட்டு மாருதியின் கண்களுக்கு பழகிய பிறகு சிம்சுபா விருட்சத்துக்கு அருகிலுள்ள மாளிகைக்கு அருகில் ஒரு நங்கை அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவளை சுற்றி கோரமான ராட்சசிகள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் கருணை இல்லை. நெடுங்காலமாய் சாப்பிடாதவள் போல் இளைத்திருந்தாள். புழுதி படிந்த தேகத்தில் இன்ன நிறம் என்றறிய முடியாதபடி அழுக்கு ஒற்றை வஸ்திரம் மானத்தை காக்க மூடிக்கொண்டிருந்தது. கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்து பூமியை நனைத்து கொண்டிருந்தது. சுருண்ட நீண்ட தலைமுடி ஒற்றை பின்னலாய் இடுப்பிற்கு கீழ் தொங்கிக் கொண்டிருந்தது. மார்பு ஏறி இறங்குவதிலிருந்து அடிக்கடி பெருமூச்சு விடுகிறாள் என்பது புரிந்தது. எரியும் அக்கினி புகையால் மூடப்பட்டிருந்தது போல் துக்கத்தில் மூழ்கியிருந்த அவள்தான் ஜானகியாக இருக்க வேண்டும் என்று யூகித்தார் ஆஞ்சநேயர். அவளது விசாலமான கண்களின் தீட்சிண்யத்தை பார்த்து நகை மூட்டையை வீசி எறிந்தவள் இவளே என்று தீர்மானித்தார். இவளது புருவங்கள் ராமனது கோதண்டம் போல் வளைந்திருக்கின்றன. ராமன் அணிந்ததாக சொல்லிய ஆபரணங்களெல்லாம் அருகிலுள்ள மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மனிதனும் தன் இல்லாளை ஆபத்து வரும் நேரத்தில் காப்பாற்றுவது சகஜம். நான் அதிலிருந்து தவறிவிட்டேன் என்று ராமபிரான் துக்கப்பட்டதற்கு பொருத்தமானவளே இவள். வசிஷ்டரின் சிஷ்யர், வேதாந்தங்களின் கரை கண்டவர், துன்பங்களை தாங்கக்கூடிய சத்திரிய வீரர் இப்படி புலம்புகிறாரே என்று மனம் சலித்திருக்கிறேன். இந்த மாதிரியான அழகோவியத்தை பாரியையாக பெற்றவர் புலம்பி அழுவது ரொம்ப குறைச்சல் என்று நினைத்தார் மாருதி. இப்படி கஷ்டப்படும் கணவனை அடைந்த சீதையே பாக்யவதி என்று நினைத்திருந்தேன். ஆனால் என் பிரபு, இந்த அழகு பெட்டகத்தை அடைந்த நீரே அதிர்ஷ்டசாலி என்று அண்ணலை எண்ணி மகிழ்ந்தார் ஆஞ்சநேயர்.